எல்லாம் வல்ல என் அப்பன் சிவனே போற்றி, என் தாய் பராசக்தியே போற்றி, என்னை வாழ வைத்து கொண்டு இருக்கும் கணக்கம்பட்டி ஐயாவே சரணம் ஈஸ்வரா. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் கணக்கம்பட்டி ஐயாவுடைய ஆசீர்வாதங்கள் உங்களுடைய உள்ளத்திலும் உங்களுடைய இல்லத்திலும் என்றும் சிரஞ்சீவியாக கணக்கம்பட்டி ஐயாவோட ஆசீர்வாதங்கள் என்றும் இருக்கும் ஈஸ்வரா. கணக்கம்பட்டி ஐயாவை பற்றி அடுத்தடுத்து சில விஷயங்களை பற்றி வெளிப்படுத்திக்கிட்டே வரேன். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கும் கணக்கம்பட்டி ஐயாவுடைய பக்தர்களாகிய தாங்கள் மிகவும் ஆர்வத்துடன் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு வரீங்க. இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, லைக் பண்ணுறீங்க மற்றும் பல கருத்துக்களையும் வெளிப்படுத்துகிறீங்க. மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. இருப்பினும் கணக்கம்பட்டி ஐயாவுடைய பக்தர்களாகிய ஒரு சிலர் நிகழ்ச்சியை பார்த்துவிட்டு கணக்கம்பட்டி ஐயா மீது இருக்கிற பற்றுனால நம்பிக்கையால் தன்னுடைய இல்லத்தில் நிகழக்கூடிய ஒரு சில விதமான கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள் அதை கமெண்ட்ஸில் வெளிப்படுத்துகிறீங்க. அதாவது அது அந்த கமெண்ட்ஸ் எனக்கு அனுப்பக்கூடிய விஷயமாக அல்லாமல் கணக்கம்பட்டி ஐயா மீது இருக்கக்கூடிய பக்தியால் கணக்கம்பட்டி ஐயாவிடமே அதை வெளிப்படுத்துகிறீங்க, வேண்டிக்கிறீங்க. அதுக்கு பதில் என்னால் கொடுக்க முடியல. ஒரு சிலருக்கு கணக்கம்பட்டி ஐயாவுடைய ஆசீர்வாதங்கள் என்றும் இருக்கும் அப்படின்றது மாதிரி பதில் கொடுப்பேன். இருப்பினும் அந்த செய்திகளில் பார்க்கும்போது மனதிற்குள் ஒரு விதமான வருத்தங்கள் என் மனதையும் வருடி செல்கிறது. நானும் ஒரு சராசரி மனிதர் தான், தங்களை போன்று. இருப்பினும் என்னுடைய சிறு வயதில் இருந்து அந்த கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள் என்று பல விதத்தில் பெற்ற தாய் தகப்பன் அவங்க மூலியமாக கூட சில விஷயங்களை அனுபவப்பட்டு வந்துக்கிட்டே இருக்கேன். இந்த வயது காலகட்டத்திலும் இன்னமும் நான் சந்தோஷங்கள் அனுபவிக்க முடியாமல் ஒரு இதில் இருக்கேன். ஆகையால் தங்களுடைய கஷ்டங்களை வெளிப்படுத்தும் போது பார்த்து படிக்கும்போது என் மனம் அந்த கஷ்டத்தை என்னால் உணர முடிகிறது. இருப்பினும் கணக்கம்பட்டி ஐயாவுடைய ஆசீர்வாதங்கள் என்றும் உங்களுக்கு இருக்கும். கணக்கம்பட்டி ஐயா அவர்கள் என்றைக்குமே தங்களை ஒரு துளி அளவு கூட கைவிட மாட்டார். அந்த நம்பிக்கை எனக்கு உண்டு. கணக்கம்பட்டி ஐயா சமீப காலங்களுக்கு முன்னாடி தான், அது ஏற்கனவே சில வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். நான் ஆரம்பிக்கிற காலகட்டத்தில் தான் ஐயாவுடைய இதை பற்றி அறிய ஆரம்பித்தேன். அதற்கு முன்பு ஒரு சில வருடங்களுக்கு முன்பு கணக்கம்பட்டி ஐயாவுடைய ஃபோட்டோஸில் மதுரையில் அங்கங்கே போஸ்ட்டுகளை பார்த்துருக்கேன். ஒரு ஆன்மீகத்தில் உள்ளவருன்ற மாதிரி எனக்கு தெரியும். அன்றைய காலகட்டத்தில் எனக்கு அவர்களுடைய நிலைகள் எனக்கு அறியப்படாத ஒரு காலகட்டம். அது ரொம்ப வருடங்களுக்கு முன்பு. அது அப்போ இறை வழிபாட்டில் சிறுவதியிலும் வயதிலிருந்து இறை வழிபாட்டில் இருந்ததுனால இந்த சித்தர்களுடைய நிலைகளை பற்றி எனக்கு அறியப்படாத ஒரு காலகட்டம் அது. ஆனால் கணக்கம்பட்டி ஐயாவுடைய ஃபோட்டோக்களை போஸ்ட்டுகளை மதுரையில் அங்கங்கே நான் பார்க்கும்போது ஏதோ ஆன்மீகத்தில் உள்ளவர் போல் அப்படின்றது மாதிரி தான் நினைப்பேன். ஆனால் இப்போ கொரோனா காலம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்பு தான் கணக்கம்பட்டி ஐயா அவர்களை பற்றி அறிய ஆரம்பித்தேன். கேள்விப்பட்டு இருக்கும்போதே என் மனம் அப்படி சிலிர்த்து அவர் மீது ஒரு பற்று பாசம் ஒரு பக்தி நிகழ்ந்து பிறகு அவர் கணக்கம்பட்டி ஐயா அவர் நேசிக்க ஆரம்பித்து அவர் மீது ஒரு அன்பு, பக்தி எல்லாம் செலுத்த ஆரம்பித்தேன். அவர் தகப்பனுக்கு தகப்பனாக, குருவுக்கு குருவாக, தாய்க்கு தாயாக, தெய்வத்துக்கு தெய்வமாக அவரை பார்க்க ஆரம்பித்தேன். ஒரு விதத்தில் மட்டும் அவர் நான் பார்ப்பதில்லை, அனைத்து விதத்திலையுமே அவரை நான் பார்ப்பேன். தகப்பன் ஸ்தானத்தில் பார்க்கக்கூடிய நிலையில் வரும்போது தகப்பன் ஸ்தானத்தில் பார்ப்பேன். தாய் ஸ்தானத்தில் பார்க்கக்கூடிய நிலை வரும்போது அவரை தாய் ஸ்தானத்தில் பார்ப்பேன். குரு நிலையில் பார்க்கும்போது அவரை நான் குரு நிலையிலே பார்ப்பேன். தெய்வமாக பார்க்கும்போது அவர் தெய்வமாக பார்ப்பேன். பல முறையில் கணக்கம்பட்டி ஐயா அவர்கள் என் உள்ளத்தில் விரும்பி அவரை பார்க்கும்போது தன்னை அறியாமல் அவருடைய என்னுடைய கண்கள் கண்ணீர் வந்துடும். அது ஏன் காரணம்ன்றது சொல்ல முடியாது. காரணம் நான் சிறு வயதிலிருந்து பல விஷயங்கள் அடிபட்டு வந்ததுனால அந்த கஷ்டங்களுடைய வடு என் மனதில் அது கண்ணீராக வெளியே வரும். கணக்கம்பட்டி ஐயா அவர்கள் ஒவ்வொரு நொடி பொழுதும் நம்மளை கண்காணித்து கொண்டு இருக்கிறார். அவர் என்னை மட்டும் இல்லை,
கணக்கம்பட்டி ஐயாவருடைய பக்தர்கள் இந்த உலகத்தில் எந்த ஒரு தேசத்தில் ஊரில் இருந்தாலும் சரி, அவருடைய உள்ளத்தில் அவருடைய இல்லத்தில் சிரஞ்சீவியாக இருக்கிறார். ஒவ்வொரு நொடி பொழுதும் அவரை உங்களை கவனித்து கொண்டே இருக்கிறார். கணக்கம்பட்டி ஐயாவரிடம் உங்களுடைய கஷ்டங்களை வெளிப்படுத்தி சொன்னால்தான் கணக்கம்பட்டி ஐயா அவர்களுக்கு தெரியுமா? ஆனால் அப்படி கிடையாது. ஆனால் சொல்லுவதனால எந்த ஒரு தப்பும் கிடையாது. மனம் விட்டு பேசலாம். மனதில் இருக்கக்கூடிய அந்த பாரங்கள் நிச்சயமாக குறையும். நாம் கணக்கம்பட்டி ஐயாவிடம் மனம் விட்டு பேசினாலும் சரி, பேசாவிட்டாலும் சரி, தனக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு சூழ்நிலைகளும் கணக்கம்பட்டி ஐயா அவர்கள் கண்காணித்துக்கிட்டே தான் இருக்கிறார். ஆகையால் அவருக்கு தெரியும் எந்த நேரத்தில் யாருக்கு எதை செய்ய வேண்டும் என்றது கணக்கம்பட்டி ஐயா அவர்களுக்கு நிச்சயமாக தெரியும். சில அன்பர்கள் கணக்கம்பட்டி ஐயாவின் மீது இருக்கக்கூடிய பற்றுனால சில விஷயங்கள் கணக்கம்பட்டி ஐயாவிடம் மனம் விட்டு பேசுகிறாங்க. அவர் பேசும்போது இப்போ நான் எப்படி சொன்னனோ அதே போன்று பல பக்தர்கள் அவருடைய உள்ளத்தில் கணக்கம்பட்டி ஐயா அவர்கள் தகப்பன் ஸ்தானத்திலேயே, தாய் ஸ்தானத்திலேயே தெய்வமாக, குருவாக, ஐயாவாக இப்படி பல கோணங்களில் பார்க்கிறார்கள். தன் குடும்பத்தில் ஒருவராக கணக்கம்பட்டி ஐயாவை தன் மனதிற்குள் வைத்து பார்க்கிறார்கள். தன்னுடைய தகப்பனிடம் நாம் எப்படி பேசுவோம், தன்னுடைய தாயிடம் எப்படி பேசுவோம், தன்னுடைய நண்பனிடம் எப்படி பேசுவோம், தன்னுடைய குருவிடம் எப்படி பேசுவோம், நமக்கு பிடித்த தெய்வத்திடம், இஷ்ட தெய்வத்திடம் எப்படி பேசுவோம், இப்படி பல கோணங்களில் தன்னுடைய பக்தர்கள் கணக்கம்பட்டி ஐயாவை மனதார வேண்டிக்கிறாங்க, சொல்கிறாங்க. அவை அனைத்தையுமே கணக்கம்பட்டி ஐயா அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார், உள்வாங்கிக் கொள்கிறார். நான் மனவிட்டு பேசினாலும் பேசாவிட்டாலும் கணக்கம்பட்டி ஐயா அவர்கள் அனைத்தையும் கண்காணிச்சுக்கிட்டு தான் இருக்கிறார். இதில் மற்றொரு விஷயம், பல பக்தர்களுக்கு நினைத்த உடனே சில காரியங்கள் உடனே நிறைவேறுகிறது. மற்றும் அமாவசீகமான விஷயங்கள்லாம் நிறைய பக்தர்களுக்கு நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது. என் வாழ்வில் அது நடந்தது. நானும் சில வீடியோகளிலிருந்து பகிர்ந்து கொண்டு இருக்கிறேன். இனி வரும் அடுத்தடுத்து பல வீடியோக்களிலிருந்து அதை பற்றி நான் கணக்கம்பட்டி ஐயாவோட அனுமதியுடன் வெளிப்படுத்துவேன். ஒரு சில நண்பர்கள் வேண்டிய வரம் உடனே நடக்காதனால அவருடைய மனம் தவிக்கிறது. அதற்கு ஏற்கனவே சில வீடியோகளில் சொல்லியிருக்கிறேன். கணக்கம்பட்டி ஐயாவர்கள் மட்டுமல்ல, பல சித்தமார்களும், பல ஞானிகள், பல யோகிகள் எல்லோரும் சொல்லப்பட்ட விஷயத்தை தான் திரும்பவும் தங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். அது என்ன விஷயம் அப்படின்னா, மனிதராக பிறக்கக்கூடிய அனைத்து மனிதர்களிடமே, அதாவது மனிதர் உருவாக எடுத்து விட்டாவே கர்ம வினை தான். மனிதன் ஒருடைய கர்ம வினை தொடரும் வரும் மனித மற்ற எல்லா ஜீவராசிகளையும் நாம் அவதாரம் எடுத்துக்கொண்டே இருப்போம். அதில் மனிதர் அவதாரம் ஒன்று. அப்படி மனித பிறப்பு ஒவ்வொரு பிறப்புகள் எடுக்க கர்ம வினைகள் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது அர்த்தம். ஏற்கனவே சில வீடியோகளை சொல்லியிருக்கிறேன். எப்பொழுது ஒரு மனிதர்களுக்கு ஒரு கர்ம வினை முடிவடைகிறதோ அப்பொழுது அந்த ஆன்மா இறைவனிடம் சரணடைகிறது, அந்த இறைவனுக்குள் ஐக்கியமாகிறது. இதுதான் சத்தியம், இதுதான் உண்மை. ஆனால் நாம் எந்த பிறவியில் எந்த அளவுக்கு நம்ம கர்ம வினைகள் இருக்கிறதோ அதுக்கு தகுந்தவாறு நம்ம பிறவியில் எடுப்போம். அதோட கர்ம வினைகள் அப்பிறவியில் தொடர்ந்து கொண்டே இருக்கும். எல்லா ஞானிகளும், எல்லா யோகிகள், எல்லா சித்தமார்களும் மட்டுமல்ல, நம்முடைய கணக்கம்பட்டி ஐயா அவர்களும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், அவர் வாழ்ந்த காலத்தில் அவரோடு நெருக்கமாக இருந்த நண்பர்களிடமும் அவர் சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, கர்ம வினைகள் அனுபவிக்கும்டா சாமி அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அனுபவிச்சு தாண்டா அதுக்கு கழிக்கணும் அப்படின்னு வாழ்ந்த காலத்தில் அவரோடு இருந்த நண்பர்களிடம் சொல்லியிருக்கிறார். அது நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். உண்மைதான். ஆனால் சித்தமார்களிடம் நாம் என்று நாம் ஐக்கியம் நான் சொல்லும் பொழுது கெவில் அடிக்கிறது. இதற்கு முன்பு ஒரு வீடியோ போட்டேன். அப்பொழுதும் ஒரு விஷயத்தை சொல்லிக்கிட்டு இருக்கும்போது கெவிலி அடித்தது, இப்பொழுதும் கெவிலி அடிக்கிறது. இதுக்கு என்ன அர்த்தம்னா, கணக்கம்பட்டி ஐயாவிடம் நான் உண்மையை உணர்த்தி சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்றது, ஆமடா சாமி நீ சொல்கிறது உண்மைதான் அப்படின்றத கெவலி மனமாக உணர்த்தியிருக்கிறார். சரி, மற்றபடி விஷயத்துக்கு வருவோம். சராசரி மனிதராக நம்ம பிறப்பு எடுத்து விட்டோம் அப்படின்னா, நம்மளுடைய உள்ளத்தில் சந்தோஷம் வரும்போது நம் மனம் சந்தோஷம் அடையும். அதாவது பாசிட்டிவான எண்ணங்கள் செயல் நடக்கும்போது நம்மளுடைய மனம் சந்தோஷம் அடைகிறது.
நெகட்டிவான விஷயங்கள், அதாவது கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள் நடக்கும்போது நம் மனம் வந்து வேதனைப்படுகிறது. இது சராசரி இயல்பான ஒரு நிலை தான். என்னையும் சார்த்து சொல்கிறேன். இருப்பினும் சராசரி மனிதராக பிறப்பெடுத்த நாம் எப்பொழுது சித்த நிலையில் இருப்பவர்களே, கணக்கம்பட்டி ஐயா மட்டுமல்ல, இந்த உலகத்தில் பல சித்தமார்கள் பூமியில் அவதாரிக்கிறார்கள். சராசரி மனிதராக பிறக்கப்பட்டவர்கள் அவர்களுக்கு பிடித்த சித்தமார்களிடம் சித்த வழிபாட்டில் இறங்கி அவர்களோட பற்று பாசம் வைத்து பக்தி கொண்டு சரணகதி அடைந்து விட்டோம் அப்படின்னால் கணக்கம்பட்டி ஐயா மட்டுமல்ல, எந்த ஒரு சித்தமார்களாக இருந்தாலும் சரி, எல்லா சித்தமார்களும் நம்முடைய கர்மவினைகள் அதை ஓரளவு பெரும்பாலான அளவுக்கு குறைத்து விடுவார்கள். ஆனால் கம்ப்ளீட்டாக குறைக்க மாட்டாங்க. என்ன காரணம்னா, நாம் அந்த கர்ம வினையில் அணிவித்து தான் நம்முடைய கர்மாக்களை வந்து கணிக்கணும். அப்படி இல்லாமல் கணக்கப்பட்டி ஐயா மட்டுமல்லாமல் மற்ற எந்த சுத்தமார்களிடம் சென்றாலும் சரணகதி நம் அடைந்தாலும் அவர்கள் வந்து முழுமையாக கணிக்க மாட்டார்கள். என்ன காரணம் அப்படின்னா, நாம் இப்பிறவில் நாம் வந்து அந்த கஷ்டங்களை அனுபவிக்கலைன்னா நமக்கு அந்த கர்மவினை மீண்டும் மீண்டும் பிறவியில் எடுக்க தோணும். அந்த கர்ம வினைகள் தொடர செய்யும். அதனால தான் எல்லா சித்தமார்களும் கொஞ்சமாவதும் அந்த கர்ம வினைகளை வந்து அனுபவித்து வரணும் அப்படின்றது தான் சித்தமார்கள், அனைத்து சித்தமார்களும் விரும்புவார்கள். அதிலும் கணக்கம்பட்டி ஐயா அவர்களும் ஒன்று. ஆனால் கணக்கம்பட்டி ஐயா அவர்களிடம் நாம் வந்து சரணகதி அடைந்த பிற்பாடு, உதாரணத்துக்கு ஒரு சின்ன விஷயத்தை சொல்லிக்கிறேன். நம்முடைய கர்ம வினை வந்து உதாரணத்துக்கு ஒரு பூசணிக்காய் அளவில் இருக்குது அப்படின்னா, நம் கணக்கம்பட்டி ஐயா அவரிடம் மற்றும் மற்ற யார் பிடித்த மற்ற சித்தமார்களிடம் சரணகதி அடைந்தோம்னா அதை எவ்வளவுக்கு அளவு நம்முடைய பக்தி கொண்டு நம்முடைய கர்ம வினைகளை குறைக்க முடியுமோ அந்த அளவுக்கு கண்டிப்பாக குறைப்பாங்க. உதாரணத்துக்கு நம்முடைய கர்ம வினை வந்து ஒரு பூசணிக்காய் அளவில் இருக்குது அப்படின்னா, அந்த பூசணிக்காய் அளவில் இருக்கக்கூடிய கர்ம வினையை வந்து ஒரு நெளிக்க அளவுக்கு மாற்றி அமைச்சு கொடுக்கக்கூடிய சக்தி அந்த சித்த நிலையில் இருப்பவர்களுக்கு உண்டு. அதில் ஸ்பெஷலிஸ்டாக வரக்கூடியவர் தான் கணக்கம்பட்டி ஐயா அவர்கள். அதனால தான் ஒரு சில பக்தர்களுக்கு நாம் மனதில் நினைத்து கணக்கம்பட்டி ஐயாவிடம் சொல்லக்கூடிய அந்த காரியங்கள் வந்து சற்று தள்ளி போய் அது நிறைவேறும். கணக்கம்பட்டி ஐயாவுடைய பக்தராக இருக்கக்கூடிய நாம் உடனே நடக்கவில்லையே அப்படின்னு மனம் வந்து வருந்துகிறது. இது இயல்பு தான், சாதாரண ஒரு விஷயந்தான். எனக்குமே ஒரு சில விஷயங்கள் வந்து நிறைவேறலைன்னா கணக்கம்பட்டி ஐயம் தான் எங்கேயா உடனே நிறைவேற்ற மாட்டீங்களே ஐயா அப்படின்னு மனதார வேண்டிவேன். அழுக வந்துடும், கண்ணீர் வந்துடும் கணக்கம்பட்டி ஐயா நினைக்கும் போது. ஏன்னா அந்த அளவுக்கு கஷ்டம், வேதனை. அந்த கஷ்டத்தோடைய வேதனை வந்து அந்த அனுபவிக்கிறவர்களுக்கு மட்டுமே தான் தெரியும். சிறு வயது எனக்கு விவரம் தெரிஞ்ச காலகட்டத்தில் இருந்து இந்த வயது காலகட்டம் வரையும் பல துன்பங்கள், துயரங்கள், வேதனைகளை வந்து அனுபவிச்சுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கனால ஒவ்வொரு கஷ்டத்தோடைய வேதனைகள் அதோடைய வழிகள் எப்படி இருக்குன்றது எனக்கு அப்படியே அணுவாக தெரியும். பல முறைகள் வந்து கணக்கம்பட்டி ஐயாவை உள்ளத்தில் நினைக்கும் போதே கண்ணீர் வந்துடும் எனக்கு. காரணம் அந்த கஷ்டத்தோடைய வேதனையோடைய வலி என்னாலையும் அதை உணர முடியும். ஆகையால் வந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து நல் உள்ளங்களையும் என் மனதார வேண்டிக் கொள்கிறேன். நினைக்கிறக்கூடிய நம்ம காரியங்கள் வந்து உடனே நிறைவேறலையே அப்படின்னு ஒரு துல்லிய அளவில் கூட கவலையப்படாதீங்க. நாம் வேண்டக்கூடிய அந்த காரியங்கள் வந்து சற்று தாமதமாக நடக்கிறது அப்படின்னா கணக்கம்பட்டி ஐயா மீதில் இருக்கக்கூடிய பக்தியை வந்து எந்த ஒரு சூழ்நிலையிலும் ஒரு துளி அளவு கூட குறைத்து விடாங்க. அந்த காலகட்டத்தில் அந்த நேரங்களில் வந்து கணக்கம்பட்டி ஐயா மீது நாம் எப்படி நம்முடைய மனதிற்குள் வந்து ஒரு விஷயத்தை வந்து எண்ண வேண்டும் அப்படின்னா, நம்முடைய காரியத்தை வந்து கணக்கம்பட்டி ஐயா வந்து அவருடைய சக்தியால், அவருடைய அனுகிரகங்களால் நம்முடைய கர்மங்களை வந்து நம்மளோட கஷ்டத்தை வந்து குறைத்து கொண்டு இருக்கிறார் அப்படின்றத மனதார வேண்டிக் கொள்ளுங்கள். அதுதான் உண்மை. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் கணக்கம்பட்டி ஐயாவுடைய பக்தர்களாகிய தங்களுடைய இல்லத்தில் ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள் எதுவாக இருந்தாலும் சரி, தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு காரியம் நிறைவேறணும்,
தன் குடும்பத்தில் யாரோ ஒருவருக்கு அல்லது தனக்கோ ஒரு நோய் நொடியில் மருத்துவமனைக்கு சென்று வந்து கொண்டு இருக்கிறோம். மருத்துவர்கள் ஒரு சரியான ஒரு தீர்வு கிடைக்கவில்லை, கையில் பணம் காசு வசதிகள் இல்லை அப்படின்னு மனசை ரொம்ப வேதனைப்படுத்தி வேண்டாம். கணக்கம்பட்டி ஐயாவிடம் சரணகதி அடைந்து விட்டாமல் போதும். நாம் இந்த பிறப்பில் சித்தமார்களிடம் நம்ம சரணகதி அடைந்து விட்டோம் அப்படின்னா அவர்கள் நம்மளோட பிடி அவர் கையில் இருக்கும். நிச்சயமாக எந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையிலும் நம்மளை கைவிடவே மாட்டாங்க. அதிலும் கணக்கம்பட்டி ஐயா மனிதர் விதத்தில் ஒரு சராசரி மனிதராக, மக்களோட மக்களாக, பக்தர்களோட பக்தர்களாக மிகவும் எளிமையான ஒரு நிலையில், பொதுவாகவே எல்லா உண்மையான சித்தர்மார்கள் எளிமையான முறையில் தான் வாழ்ந்திருக்காங்க, ஜீவன் நிலை அடைஞ்சிருக்காங்க. அதுலேயும் கணக்கம்பட்டி ஐயாவும் செல்லிஸ்ட்டு. பெரும்பாலான சித்தமார்கள் தன்னுடைய சித்துக்களை வெளிப்படுத்த மாட்டாங்க, சைலண்டாக தான் சில வேலைகளை செய்வாங்க. ஆனால் கணக்கம்பட்டி ஐயா அவர்கள் அவரை நேரடியாக நான் பார்க்க விட்டலான்னு பரவாயில்ல, ஆனால் அவருடைய வீடியோக்கள் பல வெளிப்படுத்தி இருக்காங்க. அந்த வீடியோக்களை நான் பார்க்கும்போது அவர் வாழ்ந்த காலகட்டத்தில் நாம் கணக்கம்பட்டி ஐயாவை நேரடியாக சந்திக்காமல் போயிட்டோமே அப்படி மன வருத்தங்கள் பல முறைகள் நான் யோசனை பண்ணியிருக்கேன். ஆனால் அருவமாக இருந்தாலும் உருவமாக இருக்கிற அந்த காலகட்டத்தில் விட அருவமாக இருந்து தான் பல விஷயத்தை நிறுத்திக்கிட்டு இருக்காங்க கணக்கம்பட்டி ஐயா அவர்கள். அதை என்னுடைய அனுபவத்திலே நான் உணர்ந்திருக்கேன். சமீப காலத்தில் கணக்கம்பட்டி ஐயாவோட ஆசீர்வாதங்கள், அவரோட அனுகிரகங்கள் அடைவதற்கு முன்பே இறைவன் வழிபாட்டில் இருக்கும் பொழுதே இறைவன் பல அனுபவங்கள் உணர்த்தியிருக்காங்க. அதில் சித்தமார்களின் நிலையும் அவங்க எனக்கு உணர்த்தியிருக்காங்க. பராசக்தியை வழிபாட்டு இருந்தேன், பராசக்தியை தாயாக வச்சு வழிபாடு செய்துக்கிருந்தேன். பராசக்தி இதுதாண்டா உனக்கு அப்பான்னு பரம்பொருளாகிய சிவனை எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சாங்க. பிறகு சிவனை தகப்பனாக ஏற்றுக்கொண்டேன். அது ஏற்கனவே சில வீடியோவில் சொல்லியிருக்கேன். இப்படி ஒரு சொந்த பந்தமாக அது இறைவனை வழிபாடு செய்துக்கிட்டு இருந்த நான், பிறகு தான் எனக்கு சித்த நிலைகளும் சித்தமார்களும் இருக்காங்க, அவங்க நிலை யார், சித்தர்னா யார் அப்படின்றத பற்றி சில விஷயங்கள் எனக்கு உணர்த்தியிருக்காங்க. அப்படி உணரப்பட்ட விஷயத்தில் தான் சித்தர்கள்லாம் யார் அப்படின்றத உணர்ந்தேன். அதுலேயும் கணக்கம்பட்டி ஐயா கொரோனா ஆரம்பிக்கிற காலகட்டத்தில் உணர்ந்து அவரிடம் சரணகதி அடைந்த பிற்பாடு நிறைய அமாவாசீகமான விஷயங்கள் நான் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். அதற்கு முன்பு இறை வழிபாட்டில் இருக்கும்போது இந்த அளவுக்கு அமாவாசீகமான அனுபவங்கள் அதுக்கு முன்பு நிறைய அமாவாசீகமான அனுபவங்கள் அனுபவிச்சிருக்கேன். ஆனால் அது எப்போது ஒரு நேரங்களில் நடக்கும். ஆனால் கணக்கம்பட்டி ஐயாவோட சரணகதி அடைந்த பிற்பாடு அன்றாட நடக்குது. பெரும்பாலான நேரங்களில் எனக்கு கணக்கம்பட்டி ஐயா அவர்கள் பல விஷயங்கள் உணர்த்திக்கிட்டு இருக்காங்க, நிகழ்த்திக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு கணக்கம்பட்டி ஐயா அவர்களை சரணகதி அடைவதற்கு முன்பு மற்ற ஜீவசமாதிகளுக்கு போதே வாழும் சித்தர்களை சந்தித்து பிற்பாடும் அந்த அனுபவத்தில் கூட எனக்கு இந்த அளவுக்கு ஒரு சித்து நிலையில் அமாவாசீகமான ஒரு அனுபவங்கள் நிகழ்ந்தது கிடையாது. வாழும் சித்தர்கள் நேரடியாக சந்திக்கும் பொழுதோ அல்லது அவருடைய ஜீவசமாதிகளுக்கு நான் செல்லும் பொழுது உடல் சிலியிருக்கு ஒரு புல்லரிப்பு மாதிரி வரும், ஒரு உடம்பை ஒரு குலுக்கும், அவ்வளோதான். ஆனால் கணக்கம்பட்டி ஐயா அவர் வாழ்ந்த காலத்தை சந்திக்காட்டின அனுபவமாக இருந்து நிறைய விஷயத்தை எனக்கு உணர்த்தியிருக்காங்க. ஏற்கனவே ஒரு வீடியோ சொல்லியிருக்கேன். அவருடைய ஜீவசமாதிக்கு சென்ற முதல் அனுபவத்தை பற்றி ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அந்த வீடியோவும் நீங்கள் பாருங்கள். கணக்கம்பட்டி ஐயாவோட அறிமுகம் பட்டு அவரோட ஜீவசமாதிக்கு சென்ற முதல் நாளே எனக்கு அவருடைய சக்தியை எனக்கு உணர்த்தி விட்டாங்க. அந்த அளவுக்கு கணக்கம்பட்டி ஐயா அவர்கள் உயர்ந்த நிலையில் இருக்குது. கணக்கம்பட்டி ஐயா எனக்கு அவருடைய அனுபவங்கள் ஒவ்வொரு விஷயங்களும் பார்க்கும்போது தெய்வமே மனித ரூபத்தில் வந்திருக்கார் அப்படின்னு தான் நான் சொல்வேன். மற்றவர்கள் பலர் பாம்பாட்டி சித்தர்னு சொல்கிறாங்க, ஒரு சட்டைநாதன் சித்தர்ன்றாங்க, பல சித்தர்கள் ஒருத்தவங்க ஒரு விஷயங்களை சொல்லிக்கிட்டே வராங்க. என்னை பொறுத்தவரையும் அவர் சித்தர் நிலையோட தெய்வமே
மனித ரூபத்தில் வந்து இருக்காருன்றதை என்னால் உணர முடியும். அப்படி தான் நான் பார்க்குறேன். வர தெய்வம் தான் அவர் எனக்கு. என்னை பொறுத்தவரையும் அவர் கடவுள். தகப்பனுக்கு தகப்பனாக, தாய்க்கு தாயாக, இப்படி குருவுக்கு குருவாக, தெய்வத்துக்கு தெய்வமாக அவரை பார்க்குறேன். என்னை பொறுத்தவரையும் தெய்வமே மனித ரூபத்தில் வந்து பிறந்து அவர் வாழ்ந்து மக்களோடு வாழ்ந்து இருக்காருன்றதான் என்னோட சாத்தியம். அப்படி தான் என்னோட உள் மனம் வந்து உணர்கிறது. தாட்சால் பரம்பொருளாக இருக்கக்கூடிய சிவனே மனித ரூபத்தில் வந்திருக்கார் அப்படின்றதான் என்னால் நான் வந்து சொல்ல முடியும். ஆகையால் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கும் அனைத்து நல் உள்ளங்களையும் மனதார வேண்டி உங்களுக்காகவும் கணக்கம்பட்டி ஐயாவிடம் வந்து வேண்டிக் கொள்கிறேன், பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அந்த சேனலில் இடம்பெறக்கூடிய ஒவ்வொரு வீடியோகளையும் பார்த்து மெசேஜ் அனுப்பும்போது தங்களுக்கு என்ன பதில் சொல்ல வேண்டும் எனக்கே தெரியல. ஏன்னா நான் வந்து ஒரு சராசரி ஒரு மனிதர் தான். நான் தங்களுக்கு வந்து தங்களுடைய மனதிற்கு ஒரு ஒரு புத்துணர்ச்சியாக ஒரு தெம்பாக சொல்லக்கூடிய தகுதியில் நான் இல்லை. ஏன்னா நான் ஒரு சராசரி ஒரு மனிதன் தான். பரம்பொருளாக இருக்கக்கூடிய இது எல்லாம் கடந்த நிலை இருப்பது யாருன்னா கணக்கம்பட்டி ஐயா அவர்கள் தான். ஆகையால் கணக்கம்பட்டி ஐயா மீதில் இருக்கக்கூடிய உங்களுடைய பற்று என்றும் ஒரு துளி அளவில் கூட மனம் தவிர்த்து விடாங்க. நம்ம வேண்டியக்கூடிய காரியம் வந்து சற்று தாமதமாக ஆகிறதே, நடக்காமல் போயிருமோ அப்படின்ற அந்த சந்தேகத்துக்கு உங்களோட மனம் ஒரு துளி அளவில் கூட கொண்டு வந்துடுறாங்க. தயவுசெய்து தங்களை அன்போடு வேண்டிக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கும் அனைத்து நல் உள்ளங்களையும் மனதார வேண்டி கணக்கம்பட்டி ஐயாவருடைய ஆசீர்வாதங்கள் என்றும் உங்களுடைய உள்ளத்திலும் உங்களுடைய இல்லத்திலும் சிரஞ்சீவியாக காலங்காலமாக உங்களை காத்து அருள்வார் என்ற நம்பிக்கையில் இது நிகழ்ச்சியை அடுத்தடுத்து மேலும் கணக்கம்பட்டி ஐயாவருடைய ஆசீர்வாதத்தால் மற்றொரு செய்தியிலும் மற்றொரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். அதுவரையும் கணக்கம்பட்டி ஐயாவருடைய ஆசீர்வாதத்துடன் மற்றொரு வீடியோவில் நாம் சந்திப்போம். ஈஸ்வரா.